வாழ்க தலைவர் பிரபாகரன் வாழ்க. தமிழ் தேசிய இனத்தின் ஒற்றை நம்பிக்கை அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் உங்களோடு. அப்பா முருகா, எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். பேரன்புமிக்க என் பெற்றோர்களே, என் உயிருக்கும் இனிய என் உடன் பிறந்தார்களே, எல்லோரையும் போல நாம் ஒரு அரசியல் கட்சியை உருவாக்கி நடத்தவில்லை. இது மற்றும் பண்ணக்கூடாது. மற்ற கட்சிகளைப் போல அல்லாது இது மற்றும் ஒரு அரசியல் கட்சி அல்ல. இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்ததற்கு காரணம் அதுதான். மற்றதெல்லாம் கட்சி. நாம் தமிழர் கட்சி ஒரு மக்கள் இராணுவம். நான் சிரித்தால் சிரிக்கும், நான் அழுதால் அழும், நான் அசைந்தால் அசையும், நான் அமைதியாக இருந்தால் அமைதியாக இருக்கும். எல்லா கட்சி கூட்டங்களையும் பார்ப்பீர்கள், எல்லா கட்சி மாநாட்டையும் பார்ப்பீர்கள். உங்கள் பிள்ளைகள் எங்கள் மாநாட்டில் ஒருவன் இடித்தான், ஒருவன் செத்தான், ஒரு பெண்ணுக்கு தொந்தரவு பண்ணினான், ஒரு பிரச்சனையும் இருக்காது. ஒருவன் குடித்தான், தகராறு பண்ணினான், எதுவும் இருக்காது. நாற்காலியை எடுத்து என் பிள்ளைகளை அடுக்கி வைத்துட்டு பிளாஸ்டிக் போத்தலை எடுத்து கூடையில் போட்டுவிட்டு ஒழுங்கு என்றால் ஒழுங்கு. காரணம், பிரபாகரன் என்னும் பெரும் மரவனின் படை, மக்கள் படை. தமிழர் 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 என்ற இனத்தின் அறம் சார்ந்த படை இது. மானம் அறம் வீரம் இம்மூன்றும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் இது. அறம் கொண்டு கொடையாக கொடுப்போம், மானத்திற்காக உயிரையும் கொடுப்போம். எங்கள் மானத்தை விட மரணம் பெரிதல்ல. மானத்திற்காக மரணத்தையே தழுவிக்கொள்வோம். வீரமற்ற மக்களை பெற்ற இனம் வாழாது. அதனால் வீரமறவர்களை பெற்ற இனம் எங்கள் இனம். இன்று வரை இவ்வளவு படையெடுப்புகள், இவ்வளவு ஆக்கிரமிப்புகள், இவ்வளவு பண்பாட்டு சிதைவுகளுக்கு தாண்டி
இன்னும் நாங்கள் தமிழர்கள் என்று கிளர்ந்து எழுகிறோம் என்றால் இங்கே வீரமிக்க மக்கள் இன்னும் நிறைந்து வாழ்கிறார்கள். என் அன்பு சொந்தங்களே, நாம் நீண்ட காலமாக உங்கள் பிள்ளைகள் சற்றேறக்குறைய 15 ஆண்டுகளாக ஒரு மகத்தான கனவை சுமந்து கொண்டு உங்கள் பிள்ளைகள் இந்த பூமியை ரட்சிக்க காக்க விண்ணுலகில் இருந்த தேவ மகன் போல அல்ல, இறைதூதர் போல அல்ல, இறைமகன் போல அல்லாமல் உங்கள் வயிற்றிலிருந்து உங்களிலிருந்து வந்த பிள்ளைகள் இந்த மண்ணையும் மக்களையும் மீட்க காக்க வெம்பாடுபடுகிறோம், அரும்பாடு ஆற்றுகிறோம். இந்த அன்னை தமிழ் நிலம் முழுக்கும் அலைந்து அளந்து கத்துத் திரிகிறோம். 15 ஆண்டுகளாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். எதற்காக இவ்வளவு கத்துகிறோம் என்பதை கொஞ்சம் கவனியுங்கள். என் உடன் பிறந்தார்களே, பேரன்புமிக்க பெற்றோர்களே, நமக்கென்று என்ன இருக்கிறது இந்த நாட்டில் யோசித்து பாருங்கள். படிக்க கல்வி இருக்கிறதா? இல்லை. படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. பார்க்க மருத்துவம் இருக்கிறதா? இல்லை. குடிக்க தண்ணி இருக்கிறதா? இல்லை. எரிக்க தடையற்ற மின்சாரம் இருக்கிறதா? இல்லை. பயணிக்க நல்ல பாதை தரமான போக்குவரத்து இருக்கிறதா? இல்லை. பெண் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கிறதா? இல்லை. எந்த தொழிலுக்கு உறுதி இருக்கிறது? படித்தால் வேலை இருக்கிறதா? இல்லை. என்ன செய்ய முடியும்? கடலுக்குள் மீன் பிடிக்கிற உரிமையை பெற்றிருக்கிறோமா? உரிமையை பெற்றுத்தராதவனுக்கே ஓட்டை போட்டது யாரோட பிழை? 850 மீனவனை இதுவரை சுட்டுக் கொண்டிருக்கிறான். அருமை சொந்தங்களே, பேரன்மை மிக்க பெற்றோர்களே, பாகிஸ்தான் ராணுவம் குஜராத் மீனவன் ஒருவனை கைது செய்து போகிறது. கடற்படை ராணுவம், இந்திய கடற்படை ராணுவம் விரட்டி போய் திரட்டி மறித்து அவனை மீட்டுக் கொண்டு வருகிறது. எத்தனாயிரம் என் மீனவர்களை கைது செய்து சிங்களன் சிறைப்படுத்தியிருக்கிறான். வலிமை மிக்க கடற்படை ராணுவம் பாதுகாப்பு பணியை செய்கிறதே, ஒரு மீனவனையாவது கைது செய்யும்போது தடுத்து காத்தது என்ற செய்தியை நீங்கள் யாராவது படித்ததுண்டா? இல்லை. காரணம் என்ன? கைது செய்யப்படுபவன் தமிழன். 850 மீனவன் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறான். எல்லை தாண்டி வந்தேன். கடலுக்குள் எல்லையை எப்படி கணிப்பீர்கள்? கச்சத்தீவு எனக்கென்றால் எனக்கு கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு அவனுக்கென்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். கச்சத்தீவை திருப்பி என்றால் கொடுத்ததான் என்று சொல்கிற காங்கிரஸ் பிஜேபிக்குத்தான் நீங்கள் இதுவரை வாக்கு செலுத்தீர்கள். கொடுத்தது காங்கிரஸ். கச்சத்தீவை கொடுக்கும் போது பதவியில் இருந்து பேசாமல் இருந்தது திமுக. அந்த கூட்டணிக்குத்தான் நீங்கள் வாக்கு செலுத்துகிறீர்கள். தொடர்ச்சியாக எல்லை தாண்டி வருகிறான் என்று சிங்கள அரசு சொல்கிறதே. கேரள மீனவன் எல்லை தாண்டி போகிறானா? இல்லையா? போகிறான். ஏன் அவன் கைது செய்யப்படவில்லை, சுடப்படவில்லை? ஏன்? மலையாளி அங்கே தலைவனாக இருந்து ஆளுகிறான். அவன் மண்ணை, அவன் மக்களை உயிருக்கு மேலா நேசிக்கிற ஒருவன் அங்கே தலைவனாக இருக்கிறான். இங்கே நான் செத்தால் என்ன, என் அக்கா தங்கச்சி தாலி யார்த்தால் என்ன, அவன் பதவியில் இருந்தால் போதும் என்பவனை நீங்கள் தேர்வு செய்து வைக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை நான் வணங்குகிற என் திருமுருக பெருமான் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். என் தாய் வீரமாகாளி மீது, எனக்கு உயிர்ப்பால் ஊட்டிய என் தாய், அறிவுப்பால் ஊட்டிய என் தாய் தமிழ், என் உயிருக்கு மேலாக நேசிக்கிற என் உயிர் தலைவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஒரு முறை உன் மகனை நீ முதலமைச்சர் நாற்காலியில் உட்காரவை. எவனாவது ஒருவன் என் மீனவனை தொட்டால், இரவில் தொட்டால் காலையில் பதவி விலகிறேன், காலையில் தொட்டால் மதியத்திலே பதவி விலகிறேன். தொட மாட்டான். ஏன்? அந்த பதவியில் இருப்பவன் நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்த தமிழ் மகன், மானமரவன், பிரபாகரனின் மகன் என்பது அவனுக்கு தெரியும். எவனை தொட்டால் தூக்குவான் தமிழன் என்பது அவனுக்கு தெரியும். எத்தனை முறை சொல்கிறேன், ஒரு வாய்ப்பு. நான் ராணுவம் கட்டுவேன், மக்கள் படை, என் மீனவ சொந்தங்களை வைத்து நெய்தல் படை கட்டுவேன். சிரித்தாய். பினராயி விஜயன் அதே படையை கட்டினாய், ரசித்தாய். சொல்பவன் மகன் என்பதனாலே நீ சிரிக்கிறாய். கோஸ்ட் கார்டு போட்டான், அதை நெய்தல் படை என்று கட்டுகிறேன். அது வேஸ்ட் கார்டாகிவிட்டது. என் படை காக்குமாடா, என் மீனவனை காக்கும். மீனவர்களையே எடுப்பேன், 5000 6000 வீரர்களை பயிற்சி கொடுப்பேன். வெல் ட்ரைன்ட் சோல்ஜர்ஸ் எடுப்பேன். படிப்பு தகுதியா கேட்க மாட்டேன், உயரம் உருவத்தை பார்க்க மாட்டேன். நீஞ்ச தெரியுமா, படகொட்ட தெரியுமா? தெரியும்னா வா படக்கி. உலகத்தின் தலை சிறந்த பயிற்சியை கொடுத்து விலை உயர்ந்த ஆயுதங்களை கொடுத்து கப்பலில் ஏற்றுவேன், படகுல. தொட்டானா தூக்குடா. சர்வதேச பிரச்சனையாக்கு. எங்கள் பாரம்பரிய பழக்கம் சாவது என்று ஆகிவிட்டால் சண்டையிட்டு சாகணும்.
இது மாதிரி ஒரு வீரனை நீ இனி பிறக்கல. பிறந்தா உனக்கு எனக்கு நமக்கு பிறக்கிற பிள்ளைகளாத்தான் இருக்கும். நீ நல்லா கவனிச்சுக்க. எத்தனாயிரம் பேரையும் எதிர்த்து நில், எவனையும் எதிர்பார்த்து நிற்காதே. என் தலைவன் எனக்கு கற்பித்தது. நான் யாரையும் நம்பல, உங்களை நம்பி. ஏன் கூட்டணி வைக்கல? ஏன்? எத்தனை பேர் என்னோட வந்து சேர்றேன்னு கேட்டாங்க, இல்ல. எத்தனை பேர் என்னைய கூட்டணிக்கு கூப்பிட்டாங்க, இல்ல. ஏன்? ஒரு தலைவன் என்பவன், என் பெற்றவர்களே, என் உடன் பிறந்தார்களே, தன் மண்ணையும் மக்களையும் முழுமையாக நேசிக்க வேண்டும், காதலிக்க வேண்டும், நம்ப வேண்டும். நான் என் மக்களை முழுமையாக நேசிக்கிறேன், நம்புகிறேன். அதனால் நான் என் மக்களை நம்பி 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 தொடர்ந்து நிற்கிறேன். 4 முறை பொது தேர்தலில் தோற்ற கட்சி இருந்திருக்கிறது இந்த நாட்டில் என்று யாராவது சொல்லுங்கள். மறுபடி களத்திற்கு துணிந்து வந்திருக்கிறது என்று யாராவது சொல்லுங்கள். தோல்வியை சந்திக்க தயாராக இல்லாதவன் எப்படி தலைவனாக இருக்க முடியும்? எப்படி? தோல்வியும் வெற்றியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவனை உண்மையாக வீரனாக இருக்க முடியும். இப்ப என்ன எடுத்துக்க, தோக்கடிச்ச முதல் தேர்தலில் வந்த முதலாக 2016 நின்றேன், முயற்சி தோற்றேன். 2019 நின்றேன், அது என்ன? மறுமுயற்சி. தோற்றேன். 2021 நின்றேன், அது என்ன? தொடர் முயற்சி. அப்பவும் தோற்றேன். 2024 நின்றேன், அதுக்கு பேர் என்ன? விடாமுயற்சி. தோற்றேன். இப்பவும் வந்து நம்பிக்கையோடு உண்மையாக நிற்கிறேன். இதற்கு காரணம் என்ன? இது முயற்சி அல்ல, அசைக்க முடியாத நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? என்னை பெற்றவர்கள், என் உடன் பிறந்தவர்கள், என் சித்தப்பன், பெரியப்பன், மாமன், மைத்துனன் என்னையும் என் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார்கள் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கை. அசைக்க முடியாத நம்பிக்கை. இறைமகன் இயேசு கற்பிக்கிறார். என்ன கற்பிக்கிறார்? உலகம் முழுமைக்கும் பேரன்பை செலுத்த, அருளொளியை செலுத்த, கருணையை விதைக்க வந்த இறைமகன் சொல்றார். என்ன சொல்றார்? உன் இனம் சாராத ஒருவனிடம் உன் அதிகாரத்தை ஒப்படைக்காதீங்கிறதுல. அதான் உன் மகன் சொல்லிட்டு இருக்கேன். நீ இனஞ்சாரத்தை கொடுத்துட்டு என்னையை சாகடிச்சுக்கிட்டு இருக்க, என்னையை கத்த விட்டுக்கிட்டு இருக்க. நம் மொழி சத்தத்தை பத்தி கவலை இருக்கா? நில வளம் பண்ணதை பத்தி இருக்கா? கடல் சாக்கடை குழி ஆயிடுச்சு, நெகிழி குப்பையாயிடுச்சு, பிளாஸ்டிக் குப்பையாயிடுச்சு, அதை பத்தி உனக்கு கவலை இருக்கா? இந்த மண்ணில் தான் போட்டு காட்டினேன் கடலம்மா மாநாடு பாரு. இந்த அணு உலையை கொண்டாந்து இங்கே நிறுவனானே, ஏன் கேரளாவில் நிறுவ முடியல? இங்கே நிறுவனா அவனுக்கு அவன் மண்ணை சேர்ந்த தலைவன், இவனுக்கு என்னை சார்ந்த தலைவன் இல்லை. நட்டு கண்டு போனான், சாவு போதுன்னா அவனுக்கு என்ன கவலை? அவனுக்கு என்ன கவலை? உன் மனசான்ற சொல்லிட்டு சொல்லு. நீ எல்லாம் ஜெபிக்கிற, பைபிளை படிக்கிற, குரானை வச்சு தொழுகிற, கோயிலில் போய் திருச்செந்தூர் கோயிலில் வழிபடுற, என்ன கும்பிடுற, என்ன சொல்லி வேண்டுற, என்ன சொல்லி வேண்டுற? நல்லது நடக்கும். இவங்களை தலைவனை வச்சுட்டு என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது நடக்கும்? என்ன நல்லது? என்ன வேண்டுவ? கர்த்தத்தை என்ன வேண்டுவ? என்ன சொல்லி ஜெபிப்ப? அல்லாட்ட என்ன சொல்லி துவா செய்யற? என்ன சொல்லி துவா செய்யற? சொல்லு. என்ன சொல்லி சொல்லு? அல்லாஹ் எங்களை கருணாநிதி மகனும் கருணாநிதி தான் நல்லா காப்பாத்துங்க அப்படி சொல்லுவிய? அப்படி சொல்லுவிய? கர்த்தரை நீர் என்னை கைவிட்டு விட்டு கருணாநிதியும் அவர் மகனும் தான் எங்களை காப்பாத்துக்கிறார் அப்படி வேண்டுவிய? எதுக்கு? எதுக்கு இந்த அநீதி? 2 வயசு பிள்ளையை கற்பழிக்கிறான், அந்த பாவத்தை எப்படி ஒப்பு கொடுக்குற? எப்படி கொடுக்குற? 17 வயசு பிள்ளை படிக்க போறவங்களே வன்புணர்வு தூக்கிப்பட்டான். ஏண்டா கல்லு இறக்குனான்னு சொல்றானடா, கள்ளச்சாராயம் குடிக்க வச்சு கொண்டாங்கடா, அந்த சுட்டானடா, சுட்டானா? கள்ளச்சாராயம் காட்சி மரக்காணத்துல 19 பேர் கொண்டானே, அவனை சுட்டானா? கள்ளக்குறிச்சியில 63 பேரை கொண்டானே, அவனை சுட்டானா? கல்ல இருக்கிறது அவ்வளவு பயங்கரவாத குற்றமாடா? அப்படின்னா இந்த டாஸ்மார்க்கு திறந்து வச்சு விற்கிறாரு ஐயா ஸ்டாலின், ஐயா எடப்பாடி, அவரை யாரா சுடுறது? அவரை யார் சுடுறது? சொல்லு. கல்ல குடிச்சு பலாயிரக்கணக்கில் பெண்கள் விதவி ஆயிட்டாங்க, தாலி அறுத்துட்டாங்க, சொல்றா பார்ப்போம். ஆனா எத்தனை லட்சம் பேர் தாலி அறுத்திருக்கலடா? நீ முதலமைச்சர் கிட்ட ஓட்டு போட்ட தாலி அறுப்பான்களுக்கா ஓட்ட போட்டு 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 வெள்ள வச்சிருந்த நாட்டை நான் கூட்டியச்சோராக்கி நிறுத்திட்டேன், கூட்டியச்சோராக்கி விட்டேன். மாறி தொலை, மாத்து. என்ன இருக்குது உனக்கு? என்ன இருக்குது சொல்லு. என்ன இருக்குது? தூத்துக்குடியில நடந்த போராட்டம், ஸ்டெர்லைட் போராட்டம், ஸ்டெர்லைட்டு இங்க பாரு, அதுல போராடின மக்களுக்கு தெரியும்.
இந்த நச்சு ஆலைகள் இருக்கிற இடத்துல நிலத்தடி நீர் ஒரு பழுப்பு வண்ணத்தில் வந்துடும், மஞ்சளாக வந்துடும். அது எதனால? யுரேனியம் கலக்குது, நச்சு வேதிப்பொருள் கலக்கிறது. உனக்கு தெரியாது, பீகாரில் தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி சொன்னால் ஓட்டு போட மாட்டான்னு, தேர்தல் முடிஞ்சு சரியாக 15-20 நாளில் என்ன பண்ணுறான், 10 மாவட்டங்களில் நிலத்தடி நீர் யுரேனியம் கலந்து விஷமாயிடுச்சு, யாரும் குடிக்காதீங்கிறான். வேற எதை குடிக்கலாம்? பெருந்துறையில் சிப்காடு தொழிற்சாலை இருக்கிற இடத்துல இருந்து சரியா 26 கிலோமீட்டர்ல தண்ணியில யுரேனியம் கலந்துச்சு, குடிக்காதீங்கன்றான். இந்த நாட்டில் நான் ஒருத்தன் தாண்டா கேட்டேன், கூட பிறந்தவன். அப்ப 27வது கிலோமீட்டர் எடுத்து குடிக்கலாமான்னு பதில் யார்கிட்ட இருக்கு? யார்கிட்ட இருக்கு? இந்த ஸ்டெர்லைட், அணு உள்ள சிப்காடு, இந்த மாதிரி ஆலைகள் இருக்கிற இடங்கள் எல்லாம் நிலத்தடி நீர் விஷமாயிரும், காற்று நஞ்சாயிரும், நிலம் விஷமாயிரும். இந்த தண்ணி பூமிக்குள்ள போகும்போது நிலமே நஞ்சாயிரும், அதுல விளைகிற பொருள்களும் விஷமாயிரும். இதனால நம்ம மக்கள், எனக்கு நிலத்தடி நீர் நஞ்சாயிட்டு, காசு மாசுபட்டுறதுனால புற்று வருது, தொற்று வருது, கண்ணெரிச்சல் வருது, தோல் நோய் வருது, ஸ்டெர்லைட்டை மூடு. இதாண்டா கோரிக்கை. அறிவு சமூகமே, கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த மாவட்டமே, ஒண்ணுக்கு ஒண்ணு. இதுல தினஞ்சவிக்கிற, தொழுகிற, வழிபடுகிற திருச்செந்தூர் பெருமான் இருக்கிற மண்ணிலே வாழ்ற நீங்கள் ஒண்ணுகள். போராட வந்தது தலைவன் இல்லை, கட்சி இல்லை, கொடி இல்லை, மக்கள். இதுதான்டா மக்கள் புரட்சி. மக்களே அநீதியை எதிர்த்து கிளர்ந்திருந்தது தூத்துக்குடியில தான். இந்த மக்கள் போராட்டத்தில் லட்சக்கணக்கா மக்கள் வந்தா வரட்டும், முன்னாடி மாவட்ட ஆட்சியர், அந்த காவல்துறை நின்று யாராவது ஒரு 3-4 பேர் 5 பேர் வந்து மனுவை கொடுத்து செல்லுங்கள், கோரிக்கை வைத்து விட்டு செல்லுங்கள், கொடுத்துட்டு போயிருப்பாங்க, அவ்வளவுதான். அப்படி செய்யாது. கலவரம் வரும் என்று கணித்தது எவன்? மக்கள் மனு கொடுக்க வரார்கள், முறையிட வரார்கள், கலவரம் வரும் என்று கணித்தது எவன்? கணித்து ஒரு வண்டி மேலே ஏறி தொலைதூரத்தில் இருந்து சுடுகிற சினைப்பரி என்கிற துப்பாக்கிய லோடடு கண்ணை மேலே வைத்துக் கொண்டு படுத்திருந்தது ஏன்? கலவரம் தான் வரும் என்று சுடுவதற்கு உத்தரவு பிறப்பித்தவன் யார்? எங்கிருந்து வந்தது? தமிழ்நாட்டு தலைமையா அல்லது இந்திய தலைமையா? எங்கிருந்து வந்தது? சுடுங்கள் என்று சொன்னவன் யார்? யாருக்கு தெரியும்? நல்லா கவனி. இப்போ கலவரம் வந்தால் முதலில் செய்ய வேண்டியது என்ன? தண்ணீரை பீச்சி அடிக்கணும். 2வது செய்யணும், தடியடி கணத்தி கலைக்கணும். 3வது கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைக்கணும். 3ஐயும் செய்யாமல் எடுத்தவனை சுட்டது ஏன்? யார் சொல்லி சுட்ட? அதுலயும் காலுக்கள் தானே சுடணும். நெஞ்சில குறவழியில குறிவாத்தி ஏன் சுட்ட? எப்படி சுட்ட? சுட்டுட்டு அதுக்கான நீதி எங்க? சுட்டவர் அமைதியா இருந்துட்டான், சுட்டவன் ஆட்சிக்காரன். எதிர்கட்சி, நான் வந்து 2 மாசத்துல நீதியை நிலைநாட்டி நீதியை காட்டு. அந்த விசாரணை கமிஷன்ல அருணா ஜெகதீசன் விசாரணையின் முன்பு 3 மணி நேரம் நேர் நின்று சாட்சி சொன்ன மகன் உன் மகன் மட்டும்தான். இதே கேள்வியை கேட்டேன். கலவரம் வரும் என்று எப்படி கணித்தீர்கள் என்ற கேள்வி நான் கேட்டேன். எப்படி கணித்தீர்கள்? ஏன் தண்ணீரை பீச்சி அடிக்கவில்லை, தடியடி எடுத்து கலைக்கவில்லை, கண்ணீர் போய் கொண்டு வீசி கலைக்கவில்லை? எப்படி சுட்டு கலைக்கணும் என்று முடிவெடுத்தீர்கள்? பதிலே இல்லை. அந்த கோப்புகளை தாக்கல் செய்து 1.5 ஆண்டுகளுக்கு மேலே எந்த நடவடிக்கையும் ஐயா ஸ்டாலின் எடுக்கல. நீதியை நிலைநாட்டுவன், துப்பாக்கி சூழலில் ஈடுபட்டவர்களுக்கு பணியிட மாற்றமும் பணி உயர்வும் கொடுத்தது திமுக ஆட்சி. அந்த ஆட்சி நடந்தது. இந்த ஆட்சியில் என்னடா நடவடிக்கை எடுக்கப்பட்டது? என்ன எடுக்கப்பட்டது? சரி, கொடநாடு எஸ்டேட் கொலை படிச்சிருப்ப. கொலை நடந்தது தெரியும், யாரோ கொன்றிருக்காங்கன்னு தெரியும், அது யாரு வீடுன்னு தெரியும். முதலமைச்சர் வீடு, ஒரு நொடி நேரம் மின்சாரம் கிடையாது. தனி வழித்தடம், தனி டிரான்ஸ்பார்ம். முதலமைச்சர் வீடு இல்ல. 1 மணி நேரம் மின்சாரத்தை அணைச்சு போட்டவன் யாரா? இந்த கேள்வியை தமிழ்நாட்டில் யாராவது ஒருவன் கேட்கிறான். அவர் அணைச்சு போட்டவன் யாரு? தெரியாது. கொலை செஞ்சவன் யாரு? தெரியாது. எதற்காக கொலை நடந்தது, என்ன நோக்கத்திற்காக கொலை நடந்தது என்று இதுவரை அந்த ஆட்சியும் விசாரிக்கல, இந்த ஆட்சியும் விசாரிக்கல. அப்படின்னா 2 கட்சியும் வெவ்வேறு கட்சி. நீ நினைச்சினா என் தலையில நெருப்ப வச்சு கொட்டுறியா, இல்ல உன் தலையில நெருப்பள்ளி போட்டுக்கிறியா? சொல்லு. திமுக வேற, அதிமுக வேற அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்க. திமுக இருக்க 11 அமைச்சர், அதிமுக அமைச்சர்ரா? 11 அமைச்சர்கள். டேய், உன் அண்ணன் உண்மை பேசுறான்டா. இவங்க ஒரே இடத்துல எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு பயிற்சி எடுத்தவங்க. தனித்தனியா போய் கொள்ளையடிப்பாங்க, அப்புறம் அங்கிட்டு போய் கூடி பிரிச்சுக்கிடுவாங்கடா. இதான்டா நான் ஒன்னு கேட்கிறேன்.
ஏடிஎம்கே வந்தாலும் டாஸ்மார்க் திறந்திருக்கும்ல, அப்போ டிஎம்கே ஆலையிலிருந்து சரக்கு எடுப்பாங்கல்ல. டிஎம்கே வந்தாலும் டாஸ்மார்க் திறந்திருக்கும். ஏடிஎம்கே சார்புள்ள சாராய ஆலைகளில் சரக்கு எடுப்பாங்கல்ல. ரெண்டு வெவ்வேறுன்ற மலையை ரெண்டு கட்சியும் வெட்டுது. மலையை வெட்டி போற குவாரி ஓனர்கள்ட்ட திமுக அனுமதி கொடுத்து வெட்டுது. அதிமுக காரர்களுக்கு கமிஷன் போகுதா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. ஆத்து மணலை அதிமுக அள்ளும் போது திமுகவுக்கு கமிஷன் போகுதா இல்லையா? போகுது. இப்ப ரெண்டு வெவ்வேறு கட்சின்ற எப்படி வெவ்வேறு கட்சின்ற? அதிமுக விலகி திமுக பதவியில் இருக்கும்போது சேர்றவங்க என்ன சொன்னாங்க? தாய் கழகத்துக்கு வந்துட்டோம். இப்ப தாய் கழகம் அது சேய் கழகம். தாய் மாதிரி தானடா பிள்ளை இருக்கும், நூலப்பழதான சேலை இருக்கும். இவன் திருடனா அவளும் திருட தாண்டா செய்வா. சொர்ணாக்கா மாதிரி தானடா புள்ள பிறக்கும், அங்க தேவதையாடா பிறக்கும். இவன் சொர்ணாக்கா மாதிரி இருந்தா அவ தேவதையாவா பிறக்கும். ஏப்பா நம்ம யோசிக்க வேணாமா? என்னப்பா நடக்கல? காவல் நிலைய மரணங்கள் எத்தனை? பெனிஸ் ஜெரால்டு கொலைக்கு அம்மையார் கனிமொழி, தம்பி உதயநிதி கொரோனா நேரத்தில் நடமாடக்கூடாதுங்கிற நிலை இருக்கும் போது ஓடி வந்து பார்த்தார்கள். காரணம் எதிர்கட்சி. அவர்கள் ஆட்சியிலே மானாமதுரையிலே தம்பி அஜித்தை அடிச்சு கொண்டார்களே, ஏன் எதுவுமே பேசல? இதை நீ கவனத்தில் வச்சுக்க. வாத்தியார் நின்று போராடுறான்னா சும்மா இல்லை, எதிர்கட்சியா இருக்கும்போது இவர்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்று. மருத்துவர் போராடுறான்னா நீதானே சொன்ன நான் வந்து செய்கிறேன்னு எதிர்கட்சியா இருக்கும்போது செய். செவிலியர் போராடுறாங்கன்னா நீதானே எதிர்கட்சியா இருக்கும்போது சொன்ன செய். இதுதான் அவன் கொடுத்த வாக்குறுதி. எதையும் காப்பாற்ற மாட்டான். உனக்கு தெரியுமா? அதிகமா வாக்குறுதியை கொடுக்கிறவன் எதையும் நிறைவேற்ற மாட்டான், மக்களை ஏமாற்றுவான். ஐயா இறையன் எழுதுகிறார், ஒரு நல்ல நிர்வாகி எப்படி இருப்பான்? கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவான். எப்படி நிறைவேற்றுவான்? வாக்குறுதிகளே கொடுக்காத அளவுக்கு ஆட்சியை செய்வான், நிர்வாகத்தை செய்வான். உனக்கு விளங்குதுன்னு நினைக்கிறேன். உன் மகன் வந்து நான் மிக்சி தருவேன், கிரைண்டர் தருவேன், அண்டா தருவேன், குண்டா தருவேன், எரிக்க சிலிண்டர் தருவேன், மோதிரம் தருவேன், தாலிக்க தங்கம் தருவேன், அதெல்லாம் தரமாட்டேன். ஏன் தரமாட்டேன்? ஏன் இதெல்லாம் நீயே வாங்கிக்கிற மாதிரி வேலை வாய்ப்பையும் வருவாயும் உனக்கு தருவேன். ஏன் அதை செய்ய நினைக்கிறேன்? இருக்கிறேன். 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த கூட்டத்தில் நின்ன உன் தம்பி, உன் அண்ணன், உன் மாமே, உன் சித்தப்பேன், பெரியப்பேன் இங்க வந்து நிக்கிறேன். உன் மகன்னா காரணம் சகிக்க முடியல, ஒழிக்கணும்னு நினைக்கிறேன். கொடுத்து பெருமைப்பட்ட பரம்பரையை கை வாங்கி சிறுமைப்பட வைத்தவர்கள் இந்த திராவிட ஆட்சியாளர்கள். ஒழிக்கணும். நான் என்ன சொல்றேன்? உன்னை படிக்க வைக்கிறேன், வேலை தாரேன், சம்பளம் தாரேன், நல்லா பெருமையா வாழு. ஒரு பவன் தாலி இல்ல, 9 பவன் கூட நீ உனக்கு பிடிச்ச பொண்ணு கட்டுறதுக்கு வசதியை தாரேன். புரியுதா? அண்ணன் சொல்றது புரியுதா? அதான்டா தற்சார்பு வாழ்க்கை, தன்மானத்தோடு வாழ்கிற தலை நிமிர்ந்த வாழ்க்கை. அதுதான் நீ வாழ்கிற தூத்துக்குடியிலே உனக்கு வேலைதாரே, அரசு வேலைதாரே. இந்த ஸ்டெர்லைட்ல இல்லடா, இந்த கார் தயாரிக்கிற தொழிற்சாலையில இல்ல, இந்த அணு உலையில இல்ல, இங்கேயே தாரே. திருச்செந்தூர்ல தாரே, ஒட்டப்படாத்துல தாரே, விளாத்திகுளத்திலே தாரே, திருவைகுண்டத்திலே தாரே. நீ கவலைப்படாத, அண்ணன் தருவேன். ராத்திரியில பாளையங்கோட்டையில போட்டு காட்டுறேன் எப்படி உனக்கு வேலை தாரேன். உண்மையிலே தருவேன். ஏய், நானே பல ஆயிரம் படகுகளை வாங்கி என் மீனவ சொந்தங்களுக்கு கொடுத்து அரசு வேலையாக்கி பிடிச்சு கொண்டாந்து தா. நீ பிடிச்சிட்டு வாரில அந்த மீனை நீ விற்கிறதுக்கு இந்த சந்தை இங்க வீ. நீ முடியலையா? எனக்கிட்ட வீ, நான் சந்தைப்படுத்துவேன். எப்படி? தமிழ்நாடு அரசு ஃபிஷ் எக்ஸ்போர்ட்டிங் நான் எக்ஸ்போர்ட் பண்ணுவேன். எப்படி பண்ணுவேன்? தமிழ்நாடு அரசு விலை உயர்ந்த எல்லா மீனை பதப்படுத்தி வைக்க சேமிப்பு குளிர் ஊட்டப்பட்ட கிடங்கு கட்டி வைப்பேன், நானே சேமிப்பேன். நெய்தல் அங்காடி என்று திறந்து நானே விற்பேன். உனக்கு வந்து என்ன பண்ணுவேன்? மீனவர் நலனுக்கென்று மீனவர் வைப்பகம் தொடங்குவேன். தமிழன் வைப்பகம் தனி, மாற்றுத்திறனாளிகளுக்கு தனி, உழவர்களுக்கு பேங்க், அதுல விதவை பெண்களுக்கு பேங்க், இதிலே திருநங்கைகளுக்கு தனி வங்கி, ஒரே வங்கியில செக்ஷன், மீனவர்களுக்கென்று வங்கி. ஆந்திரா பேங்க், பஞ்சாபி நேஷன் பேங்க், கர்நாடகா பேங்க் இருக்கும்போது தமிழனுக்கு ஒரு பேங்க் இருக்கக்கூடாதாடா? தமிழனுக்கு ஒரு வங்கி இருக்கக்கூடாதா? வைப்பேன். அதுல அரசு வேலை கொடுப்பேன். உன்னுடைய வருவாயை நீ அதில் சேமிச்சு வைக்கலாம், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம், வட்டி தரும்.
நான் உனக்கு கடன் தருவேன், தொழில் செய்ய குறைந்த வட்டிக்கு. உன்னை இங்கே வர கையேந்தி கந்து வட்டிக்காரன்ட்ட வைக்காம அரசு குறைந்த வட்டி கொடுக்கும். உன்னை தொழிலதிபனாக்கி முன்னேற்ற நினைக்கும். நீ மீனை எக்ஸ்போர்ட் பண்றியா, என்னோட கூட்டு முதலாளியா சேர்ந்துக்க அரசோட, உன்னையும் தொழிலதிபராக மாற்றும். எல்லா வேலையும் உன் மகன் செய்வேன், நீ கவலைப்படாத. இங்கே மீனவனுக்கென்று, விவசாயிக்கென்று, தச்சருக்கென்று, பண்டாரத்துக்கென்று, குயவருக்கென்று, வண்ணாருக்கென்று, பனை ஏறுகிறவர், தென்னை ஏறுகிறவர், தனித்தனியாக ஒரு மகன் இல்லை, மொத்தத்துக்கும் ஒரே மகன்தான், ஒரே மகன். தூத்துக்குடியில பேசுறது எல்லா குடிக்கும் தான், காரைக்குடியில பேசுறது மொத்த தமிழ் குடிக்கும் தான், அது திருச்செந்தூருக்கும் தான், அது திருப்பத்தூருக்கும் தான், அது திருப்பூருக்கும் தான். அகில உலகத்துக்கு தான் உன் மகனின் குரல் விண்ணை நோக்கி எழுகிறது. உலகெங்கும் பரவி வாழ்கிற 13 கோடி தமிழ் மக்களுக்கும் தான் இந்த எளிய மகனின் குரல் எழுகிறது என்பதை என்னரும் தமிழ் சொந்தங்கள் கவனிங்க. எல்லா சாதிக்கும் தலைவன் இருக்கிறான், எல்லா மதத்துக்கும் தலைவன் இருக்கிறான், எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு தலைவன் இருக்கானா? இருந்தான் இருந்தான் காமராஜ் என்று செத்து போனான். பிறந்தான் அவன் பேரன் சீமான் என்று. உலகத்தமிழ் பேரினத்திற்கென்று ஒரு தலைவன் பிறந்தான், பிரபாகரன் என்று. அவன் சுமந்த கனவை, அவன் செய்து கொண்டிருந்த கடமையை தந்தான் தன் மகன் சீமானுக்கு இந்த நிலத்திலே. அங்கே வீழ்ந்தார்கள் தமிழர்கள் என்றான். இல்லை, மான தமிழர்கள் எழுந்தோம் இன்னதாய் நிலத்தில் என்று எழுந்தோம். அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாது என்று போதித்தவன் எங்கள் உயிர் தலைவன். உயிரினும் மேலானது நமது உரிமை, உயிரை இழக்கலாம், உரிமையை இழக்கலாமா என்று போதித்தவன். அடிமை வாழ்வினும் உரிமை சாவு மேலானது என்று கற்பித்தான். ஒரு எளிய மகன், ஒரு பின்புலம் இல்லை. என் அப்பன் முதலமைச்சரும் இல்லை, என் அப்பன் அமைச்சரும் இல்லை, எம்எல்ஏ இல்லை, எம்பி இல்லை, சாதாரண பாமர குடிமகன். உலகம் பயப்படுது என்றால் பாஸ்போர்ட்டை பறிச்சு வச்சுக்கணும், எந்த நாட்டுகளில் நுழைய விடாது என்றால் சத்தியம். இந்த மகன் இருக்கிற நேர்மை எவனுக்கு அஞ்சதில்லை. இந்திய நிலத்திலே கடந்த 15 ஆண்டுகளில் 260 வழக்கை வாங்கிய ஒரு தலைவனை காட்டுறான். 260 வழக்கு. நீங்க பாருங்க, ஒண்ணு புரிஞ்சுக்க, நீ பிரச்சனையை தந்தவன் எல்லாம் இந்த பக்கம் இருக்கான். பிரச்சனைக்கு உன்னோட நின்ன மகன் உன் பக்கம் இந்த பக்கம் நிக்கிறேன். பிரச்சனையை தந்தவர்கள் அந்த பக்கம். காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இந்த 4 கட்சிகளை தாண்டி தமிழ்நாட்டிற்கு ஏதாவது ஒரு பிரச்சனை யாராவது வந்ததற்கா? ஸ்டெர்லைட் நட்டது யாரு? இவங்க தான். நட்ட அனுமதிக்கச்சு யாரு? இவங்க தான். அணுவுல கொண்டு வந்தது யாரு? அவங்க. இங்க வைக்க அனுமதிச்சது யாரு? இவங்க. மீத்தேன் ஈத்தேன் எடுக்கிறோம்னு நிலத்தை நஞ்சாக்குனதாரு இவங்க. எல்லாம் யார்? இவங்க எல்லாம் என்ன பண்ண? இவங்க தான் எல்லாம். ஊழல் லஞ்சம் இவங்க. மலையை வெட்டது இவங்க. அவங்க கேட்பான கேட்க மாட்டான். ஆத்தள்ளி விற்கிறது இவங்க தான். இதுல எந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? இதில் எந்த பிரச்சனை தீர்க்கப்பட்டிருக்கு? எந்த பிரச்சனை நீ போராடும் போது உன் மகன் உன்னோட நிற்காம இருந்திருக்கேன்? ஸ்டெர்லைட்டுக்கு, இல்லை அணு உலைக்கு, இல்லை டங்ஸ்டனுக்கு, இல்லை எந்த பிரச்சனைக்கு உன்னோட நான் நிற்கல? சொல்லு, எந்த பிரச்சனை? அப்போ பிரச்சனையை தந்தவன் இந்த பக்கம் இருக்கான், பிரச்சனைக்கு உன்னோட வந்தவன், அதை தீர்க்க வந்தவன் உன் மகன் இந்த பக்கம் இருக்கேன். நீ இப்போ 23ஆம் தேதி எந்த பக்கம் நிற்க போற? இதுதான். நீ கோயிலுக்கு போ, முருகன் கோயிலுக்கு போ, திருச்செந்தூருக்கு போ. நான் கேட்டேன் எங்க அப்பன்ட்ட, உன் பேரை நான் ஜெயிக்க வைக்காம எப்படி இந்த மக்களுக்கு நல்லது செய்வான்னு கேட்டேன். பதிலே இல்லை வந்துட்டேன். எப்படி வேலை கொடுத்து போடான்னு இருக்கான். இந்த வந்துகிட்டு இருக்கேன் பாரு. நான் பேசல, அவன் தான் கத்துறான் உள்ள இருந்து. புரியுத? ஒரு சாதாரண மனித ஆற்றல் தொண்டை வறண்ட பிறகு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் பேசிடணும்னு சொல்லி பார்ப்போம். ஒரு மனிதன் உடலில் இருக்கிற வாழ்வை வச்சு பேசுறான்னு பாடுறா. 1 மாதம் பேசுறான்டா. எல்லா மருத்துவருக்கு இருக்கிற வியப்பு, யாரா இந்த பையன் தண்ணி குடிக்க மாட்டான், என்ன பண்ண மாட்டான், வேர்த்து கொட்டினாலும் விறுவிறுத்து வந்தாலும் பேசிட்டே இருக்கான்னு. நான் பேசல,
எனக்குள்ள இருக்கிற அசாத்திய ஆற்றல் இயக்குது இயக்குது, ஓடு ஓடு ஓடு, பேசுறா, சரி பண்றா. போ பைபிளை எடுத்து படி, கர்த்தர்கிட்ட வேண்டு. கர்த்தரே அப்படின்னு நீர் தானே சொன்னீர், அநீதிக்கதனான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன், அந்த தீ பற்றி எரிய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அந்த தீயை இந்த மகன் பற்ற வைத்து எரிய வைக்கிறேன். நீ என்னை தீயை ஊதி வளர்க்க வேணாம், தண்ணி ஊற்றி அணைக்காமையாது இரு, தயவு செய்து அணைக்காமையாது இரு. மறுபடியும் இந்த கருணாநிதி வீட்டுக்கு ஓட்ட போட்டு என்னை ரோட்டில் போடுறதை நிப்பாட்டு, தயவு செய்து போட்டு. என் அன்பு பிள்ளைகள்கிட்ட நான் வேண்டுறேன், ஆண்டவர்கிட்ட பேசு. ஆண்டவரே தோத்திரம், ஆண்டவரே வென்றேன், நான் என்ன செய்யலாம்னு ஆண்டவர்கிட்ட கேளு. தயவு செய்து இந்த ஆயர்கள்ட்ட கேட்டுறாத, இந்த பிசப்புகள்கிட்ட மட்டும் கேட்டுறாது. ஐயோ கேட்டுறாது, தயவு செய்து கேட்டுறாது, கேட்டுறாத. உனக்கு அறிவு இருக்குல்ல, யோசிச்சு பார்த்து எது சரியோ அதுக்கு ஓட்டு போடு, தயவு செய்து போடு. தொழு, குரானை படித்து தொழு. இறையச்சத்தோடு அல்லாவிடம், ஏக இறைவனிடம் வேண்டு. அல்லாஹ் இந்த மண்ணை பிடித்திருக்கிற அந்த அநீதி, இந்த தீமை ஒழிய வேண்டும், என்ன செய்யலாம்னு கேளு. அல்லாவே சொன்னார், அல்லாவே உனக்கு உணர்த்துவார். போடா விவசாய சின்னத்தில் ஓட்ட போடுறான். ஏனுகள் அல்லாவால் அனுப்பப்பட்ட இறை தூதர் சல் நபிகள் நாயகம் அவர்கள் என்ன சொல்றாங்க? ஊழல் லஞ்சம் பெறுபவனி மீது இறைவனின் சாபம் உண்டாவதாக. என்னருமை இஸ்லாமிய சொந்தங்கள், ஊழல் லஞ்சம் பெறுவீர்கள் என்று உங்கள் மகன் சொல்லல, ஆனால் ஊழல் லஞ்சம் பெறுபவனிற்கு வாக்கு செலுத்துகிறீர்கள், உங்கள் மீதும் அந்த சாபம் உண்டாகக்கூடாது என்பதற்காக சொல்கிறேன். தயவு செய்து இவர்களுக்கு வாக்கு செலுத்துவதை நிறுத்துங்கள், கொஞ்சம் மாற்றுங்கள். ஒரு மகத்தான பணியை காலம் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது. 60 ஆண்டுகளாக ஏமாந்தது வத்தாதா? 25 ஆண்டுகள் ஐயா கருணாநிதி ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள், 20 ஆண்டுகள் அம்மையார் ஜெயலலிதா ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள், 4.5 ஆண்டுகள் ஐயா எடப்பாடி ஆட்சியிலே வாழ்ந்து விட்டீர்கள், 5 ஆண்டுகள் ஐயா ஸ்டாலின் ஆட்சியிலே வாழ்ந்து முடித்திருக்கிறீர்கள். ஒரே ஒரு முறை உங்கள் மகனின் ஆட்சியிலே வாழ்ந்து பாருங்களேன். நான் சொல்றேன் எல்லா இறையாற்றல் மீதும் ஆணையிட்டு சொல்றேன், எல்லாவற்றுக்கும் மேலான இயற்கையின் மீது ஆணையிட்டு சொல்றேன். தலை சிறந்த நாடாக என் நாட்டை நான் மாற்றி படைக்கலைனா நீ நிற்கேன். சிங்கப்பூரை ஒரு தலை சிறந்த நாடாக மாற்றி படைத்த லீ குவான் யூ வெள்ளைக்காரன் அடிமைப்படுத்தி ஆளுகிற போது அன்டச்சபிலிட்டி சிட்டிஸாக இருந்த மலேசியா சிங்கப்பூர் 10 ஆண்டுகளில் ஜாய்புல் சிங்கப்பூர் கலர்ஃபுல் மலேசியாவாக மாறியதற்கு காரணம் அசாத்திய கனவை கொண்ட மகத்தான மகன் லீ குவான் யூ. அவன் சொல்கிறான், only 10 years என்ற குடு இந்த நாட்டை உலகின் தலை சிறந்த நாடாக மாற்றுகிறேன். 1000 ஆண்டுகள் கழித்தும் உலக நாடுகள் என் நாட்டை புகழ்ந்து பேசுகிற உலக தரத்தில் கொண்டு வைக்கிறேன் என்று 10 years 10 ஆண்டுகளால் லீ குவான் யூ உலகத்தின் தலை சிறந்த நாடாக மாற்றி படைக்க முடியும் என்றால் உன் மகன் சீமானால் முடியாதா? இன்னும் ஆழ்ந்து கவனி. சிங்கப்பூரில் எந்த வளமும் இல்லை கடலை தவிர. எனக்கு என்ன வளம் இல்லை? அறிவாற்றலா, மனித உடலாற்றலா? கடல் இல்லையா? காடு இல்லையா? நிலம் இல்லையா? கரும்பு இல்லையா? வாழை இல்லையா? பனை இல்லையா? தென்னை இல்லையா? மாடு இல்லையா? எருமை இல்லையா? ஆடு இல்லையா? கோழி இல்லையா? என்ன வளம் இல்லை? ஏன் வறுமை? ஏன் ஏழ்மை? எதனால் இந்த இலவசத்துக்கு கையேந்திர நிலை? உலகத்தின் தலை சிறந்த நாடு கல்வியிலே எது? பின்லாந்து. 2வது இடத்திலே இருப்பது எது? உலகிலே தரவரிசையிலே தென்கொரியா. 3வது இடத்திலே இருப்பது எது? சிங்கப்பூர். ஒரு சின்ன நாடு, தூத்துக்குடி மாவட்டம் அளவுதான் சிங்கப்பூர் இருக்கும், அவ்வளவுதான் நீளப்பரப்பு, கடல் மட்டும்தான். ஆனால் அவனால் கல்வித்தரத்திலே 3வது இடத்தில் எப்படி இருக்க முடியும்? முதலில் 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி கல்வித்தரத்தில் முதலிடத்திலிருந்து தென்கொரியா, 2வது ஜப்பான், 3வது சிங்கப்பூர். இப்போது எல்லாத்தையும் முந்திக்கொண்டு பின்லாந்து போயிட்டது. ஆனால் எந்த காலத்திலும் மாறாது ஒரு சின்ன நாடு அதே 3வது தரத்திலே நிற்குது சிங்கப்பூர் என்றால் காரணம் என்ன? அங்கே நிர்வாகத்தில் ஊழல் லஞ்சம் இல்லை. அதனால் அங்கே கொள்ளை இல்லை, கற்பழிப்பில்லை, வேலையின்மைங்கிற சத்தம் இல்லை, மின்சார தடை இல்லை, போக்குவரத்து சீரில்லாத போக்குவரத்து இல்லை, சிறப்பான நாடாக இருக்கிறான். அவன்தான் சொன்னான், என் உடன் பிறந்தவனே, நான் போட்டு காட்டிய என் ஆட்சி எப்படி இருக்கும் என்பதில் போட்டு காட்டியதிலே காணொலியில் தட்டிப்பார், லீ குவான் யூ அப்படின்னு வரும், போட்டு பாரு. அவன் சொல்கிறான், என்னுடைய கனவு நெக்ஸ்ட் எலெக்ஷன் அல்ல, நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுங்கிறான்.
அதைத்தான் உன்னுடைய உடன் பிறந்தவன் நீ பெற்ற பிள்ளை சொல்லுகிறேன். தலைவன் என்பவன் அரசியல்வாதி எப்போதும் அடுத்த தேர்தலை குறிவைப்பான், அதை பற்றி சிந்திப்பான். தலைவன் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பான். நான் அடுத்த தலைமுறையை சிந்திக்கிறேன். என் பிள்ளைகளுக்கு சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், தரமான குடிநீர் அதை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். பசி இல்லாத நாடாக படைக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். என் வருங்கால பிள்ளைகள் என்னை போல வீதியில் நின்று கத்திக்கொண்டிருக்கிற சூழலை உருவாக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். சிறந்த கல்வி, சிறந்த மருத்துவம், தூய குடிநீர், கல்விக்கேற்ற வேலை, அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, நஞ்சில்லாத உணவு, அதுவே எங்கள் கனவு. தடையற்ற மின்சாரம், எரிக்க தடையற்ற எரிகாற்று. எப்படி? நானே உற்பத்தி செய்வேன். எதை வைத்து? மாட்டுச்சாணியை வைத்து. மாடை எங்கே வளர்ப்பாய்? தூத்துக்குடியிலே வளர்ப்பேன், திருவைகுண்டத்திலே வளர்ப்பேன், திருச்செந்தூரிலே வளர்ப்பேன், பாளையங்கோட்டிலே வளர்ப்பேன், அம்பாசமுத்திரத்திலே வளர்ப்பேன், ஒட்டப்பிடாரத்திலே வளர்ப்பேன். ஆடு, மாடு, எருமை, நாய், பன்னி எல்லாம் வளர்ப்பேன். கழுத வளர்ப்பேன். ஏன்? உலகத்திலே விலை உயர்ந்த பால் கழுத பால் தான். லிட்டர் 6000. நீ குடிக்காத கழுத பால்னு, நான் ஏற்றுமதி செஞ்சு சம்பாரிச்சுக்கிறேன். நீ போய் டாங்கி மில்க் ஹவு மச்சுன்னு அண்ணன் பேச்சை கேட்டு போனோன்னு யூடியூப்பில் தட்டு 6000 5000 காஸ்ட்லி சீஸ் பாலாடை கட்டி, கழுதை பாலாடை கட்டி தான் அண்ணன் தான் போட்டு காட்டினே பாரு. காட்சியில் இருக்குல்ல, எங்கே காசு இருக்குன்னு, எங்கே வருவாய் இருக்குது, எங்கே பொருளாதாரம் இருக்குன்னு தெரியாத பைத்தியக்காரங்கிட்ட நாட்டை கொடுத்துட்டோமாடா. டேய், திருச்செந்தூரில் போடுவேண்டா பனை சார்ந்த தொழிற்சாலை, பனையில் இருந்து எடுப்பம்பாடுறா பொருளாதாரம். இப்படி பனை ஏறினவனை சுடுவானாடா, சுட்டவனை சுடுவான்டா, சுடுவானா? வந்தவன உன் மகன் டாஸ்மார்க்க மூடுறேன், பனம்பால், தென்னம்பால், ஈச்சம்பால், மூலிகைச்சாரை திறக்கிறேன். பனை எல்லா காலத்திலும் இல்லைன்னா என்னடா? எல்லாம் இல்லைன்னா என்ன? அதை பதப்படுத்தி வைக்கிற சேமிப்பு கிடங்கு வைப்பேன். அமெரிக்காவிலலாம் எப்படி பதப்படுத்தி விற்கிறான்? 1000 ரூபா 2000 ரூபாய்க்கு விற்கிறான். பதநீரை பதப்படுத்தி விற்கிறான், நொங்க பதப்படுத்தி விற்கிறான். நான் என்ன செய்வேன்? பதநீர் பனை 3 மாதம் வருதுன்னா விட்டுட்டு, தென்னையே நாடங்களும் 3 ஆண்டுகளை வந்துடுது. வந்தவொடனே அதிகப்படியாக எனக்கு தேவையான அளவுக்கு தென்னையை வளர்த்துருவேன். தென்னையிலிருந்து தென்னம்பால் எடுப்பேன், பதநீர் அதிலிருந்தே பதநீர் காய்ச்ச முடியும். நீ நம்ம காய்ச்சறதில் தாய்லாந்து காய்ச்சுது, போட்டு காட்டுவேன். தாய்லாந்தில் தென்னையிலிருந்து பதநீர் எடுத்து கருப்பட்டி காய்ச்சறான், தென்னங்கருப்பட்டி. நான் செய்வேன். ஏன்? எனக்கு கனவு இருக்குது, நோக்கம் இருக்குது. என் நாட்டு மக்களை எப்படி வாழ வைக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்கு, கனவு இருக்கு. தம்பி, நான் அரிதாரத்தை அழித்தவுடனே அரியணை தாங்கள், அதிகாரத்தை தாங்கள் என்று வரவில்லை. நான் ஒப்பனையை கலைத்தவுடனே எனக்கு அரியணை தாங்கள் என்று வந்தவன் இல்லை. விளங்குதா? நான் திரையிலிருந்து வந்தவன் இல்லை, 1.5 ஆண்டுகள் சிறையிலிருந்து வந்தவன். புரியுதா? நான் குறிப்புகளோடு பேசுகிற ஆள் இல்லை, குறிக்கோளோடு பேசுகிற ஆள். நான் எதையும் தாளிலிருந்து படிக்கிற ஆள் இல்லை, என் தலையிலிருந்து பேசுகிறாள். புரியுதா? அதனால விட்டுட்ட உன் மகனை, 10 ஆண்டுகளாக கை விட்டுட்டான். விட்டுறாத. நீ நான் ஒன்று கேட்குறேன். நீ எங்கள் ஐயா பெரியசாமிக்கு போட்ட, அதுக்கப்புறம் அம்மா கீதா ஜீவனுக்கு போட்ட. கீதா ஜீவன் அம்மா சொல்கிறாங்க, கல்லை நாங்கள் தடை செய்வோம், கல்லை தடை செய்வோம். ஆனால் ரம்மு, ஜின்னு, விஸ்கி, பிராண்டி அதை விற்போம். அது ஏன்? அது திருச்செந்தூர் முருகன் கோயிலில் கொடுக்குற தீர்த்தம். அதை விற்போம். அதை வாங்கி நல்லா குடியுங்கள், உங்கள் பாவம் போகும், உயிரும் போகும். உங்கள் அக்கா தங்கச்சி தாலியை அறுப்பார்கள். குறுங்கள். எப்படி? ஏய், கல்ல தடை செய்வோம் சொல்கிறவனுக்கு நீ ஓட்டு போட்டின்னா உண்மை உப்போட்டு சோறு திங்கிறியா? ஏண்டா, தமிழ்நாட்டில், இந்தியாவில் எல்லா மாநிலத்திலும் கல் இருக்குடா, உலகத்தில் எல்லா நாட்டிலையும் கல் இருக்குடா. ஏண்டா உன் மாநிலத்தில் மட்டும் இல்லை? ஏன்? சாராயம் காய்ச்சிறவன், விற்கிறவன் கல்லை திறந்து விட்டா வியாபாரம் படுத்துரும்டா. அதனால இதை மதுவாக்கி தடை செய்கிறேன். அயோக்கிய பயல, இதுக்காவது நீ அவங்கள தோக்கடிக்கணும்டா. அருவா பெட்டிக்கில் அருவாலை வச்சா மட்டும் வீரன்லடா, எண்ணத்தில் வீரர்கள், சிந்தனையில் வீரர்களும். சாதி சான்றிதழில் மரவன் என்று பேர் இருந்து பத்தாது, மரவணுவில் இருக்கணும்டா.
ஒவ்வொரு செல்லையும் மானம் அறம் வீரம் ஊறி கிடக்கும்டா. அவன் தான்டா தமிழன். தூக்கிலே போட்டாலும் வேல் வேல் வெற்றி வேல் என்று முழங்கி சாகணும்டா. நீ செத்தவன் பரம்பரையில் வந்தவன் தானே. உன் பாட்டன் தீரன் சின்னமலை செத்தான், அப்படி தானே செத்தான். உன் பாட்டை மருது வண்டி அப்படி தானடா செத்தான். என்னடா சொல்லி செத்தான் மருது வண்டி? என்னரும் தமிழகமே, என் தாய் மண்ணே, நான் போகிறேன், நான் உன்னை விட்டு போகிறேன். ஆனால் ஒரு தலைமுறையில் வீர பரம்பரை வரும், உன்னை மீட்கும் காக்கும் என்று. இந்த நாம் தமிழர் கட்சியை நானாடா தொடங்கினவர் நம்ம தாத்தா சீபா ஆதித்தனர். தினத்தந்தி பத்திரிகைன்னு தொடங்கினவர். கட்சியை கலைக்காம போய் திமுகவில் சென்ட்டார்ரா. சேரும்போது பத்திரிகையாளர்லாம் கேட்குறாங்க, என்ன நீங்கள் கட்சியை கலைக்காமல் போய் சேர்ந்துட்டீங்க? ஆமாம், உங்களுக்கு பிறகு இந்த கட்சியை யார் யார் நடத்துவாங்க அப்படின்னு. வழியே வருகிற வீரத்தமிழ் மானத்தமிழ் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த கட்சியை எடுத்து நடத்துவாருங்கிறார். நான் எங்கே இருந்தேன், அவர் எங்கே இருந்தார், அவர் காலம் என்ன என் காலம் என்ன, கொண்டாந்து காலம் பொறுத்துதுரா. இத்தனை பேர் காணடா உலகத்தில் தமிழன். என்னையை நம்பி சொல்கிறான் பாரா என் தலைவன் சீமான்ட்ட கொடு, அவன்கிட்டத்தான் விட்டு போகிறோம்னு சொல்லு, தொடர்ந்து முன்னெடுக்க சொல்லுங்க. ஏன் அவன் தான்டா சமரசம் இல்லாமல் சண்டை செய்வான். நோட்டுக்கும் சீட்டுக்கும் அலைய மாட்டான். கூட்டணி பேரம் பேசினாலும் போக மாட்டான், பதவி ஆசை கட்டினாலும் போக மாட்டான், பணத்தாசை கட்டினாலும் போக மாட்டான். பணமா இனமா என்றால் இனத்தின் பக்கம் நிற்பான். பதவியா மக்களுக்கான உதவியா என்றால் உதவியின் பக்கம் நிற்பான். நிற்கிறேன், பிடிச்சுக்க, இந்த கையை பிடிச்சுக்க, உன் மகன் கையை பிடிச்சுக்க. போ, 23ஆம் தேதி ஓட்டு போட போ. திருச்செந்தூர்லேருந்து போ, தூத்துக்குடியிலேருந்து போ, ஒட்டப்படாரத்துலேருந்து போய் என்ன பண்ணு, சின்னத்தை பாரு, சாப்பிடு, குனிஞ்சு சாப்பிடுவேன். ஏன்டா குனிஞ்சு சாப்பிட்ற? சோறு கொடுத்த விவசாயிக்கு நன்றி செலுத்தத்தான் குனிஞ்சு சாப்பிட்றோம். இப்படி சாப்பிடுறது இல்லையே, இப்படி தானே சாப்பிட்ற. நன்றி செலுத்துற. நன்றிக்குரியவன் யாரா? எங்கள் அப்பன் விவசாயி தான்டா. நம்ம அப்பன் விவசாயி தான். இவனை பார்த்துக்க, இவனை பாரு. உப்பிட்டவரையே உள்ளளவும் நினை என்றால் உணவிட்டவனை உயிராக நினை. ஒரு தடவை நினை, இதுவரை நினைக்கல, நினைச்சுக்கிட்டு நெஞ்செல்லாம் நன்றி 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 என்ற எண்ணத்தை சுமந்து போ. அங்கே போ, முதல் பெட்டியிலே என் சின்னமாக இருப்பான் அந்த விவசாயி. உன் சின்னத்தில் இருப்பான். அப்படியே அவன் என்ன செய்ய தொடறதுக்கு முன்னாடி யோசி. பேரனை பாரு, பேத்தியை பாரு, மகளை பாரு, மகனை பாரு, பார்த்துட்டு போ. ஓட்டு போட போகும்போது எந்த சின்னத்துக்கு வாக்கு செலுத்தினா கண்ணை மூடி யோசி. பிள்ளைகள் முகம் வருதா? நம்ம பிள்ளைகள் எதிர்காலம் எந்த சின்னத்துக்கு செலுத்தினால் நல்லாயிருக்கும். பள்ளிக்கூடத்துக்கு கல்லூரிக்கு போயிட்டு பணிக்கு போயிட்டு பத்திரமா நம்ம பொம்பளை பிள்ளை யாருக்கு ஓட்டு போட்டால் திரும்பும், யாருக்கு ஓட்டு போட்டால் பசி இல்லாமல் போகும், யாருக்கு ஓட்டு போட்டால் நாடு மக்கள் நிம்மதியாக இருக்க முடியும். பாரு, யாருக்கு ஓட்டு போட்டால் சாராய சாவு குடிச்சு இந்த தொல்லை ஒழியும்னு பாரு. அப்போ என்னவன்னு பாரு, உனக்கு ஒரே ஒரு சின்னம் தான் எண்ணத்தில் வரும், விவசாய சின்னத்திற்கு நன்றி என்ற ஒரு அழுத்தி இந்த தீய ஆட்சி முறைக்கு தீய வச்சு கொளுத்தி ஒரு முடிவை கட்டு. என் அன்பு சொந்தங்களே, என் அருமை உடன் பிறந்தார்களே, உங்கள் மகன் உரிமையோடும் உறவோடும் கேட்டுக்கொள்வது ஒன்றுதான். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை இந்த நாளில் நாம் எல்லோரும் ஏற்போம். நான் உங்கள் மகன் வாக்குக்கு காசு தரமாட்டேன். ஏன்? உங்கள் வாக்கை பற்றி நான் கவலைப்பட்டவன் இல்லை, உங்கள் வாழ்க்கையை பற்றி கவலைப்படுகிறவன். நான் ஓட்டுக்கு ஒத்த ரூபாய் தரமாட்டேன். ஏன்? எனக்கு உன் ஓட்டை கேட்டு நான் கவலைப்பட்டவன் இல்லை, இந்த நாட்டை பற்றி கவலைப்படுகிறவன், சிந்திக்கிறவன். அதனால் என் அன்பு சொந்தங்கள், என் அருமை உடன் பிறந்தார்கள், மதிப்புமிக்க வாக்கை உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு தந்து திமுகவுக்கு வாக்கு செலுத்தினீர்கள். அம்மா கீதா ஜீவன் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். நாடாளுமன்றத்தில் அம்மையார் கனிமொழிக்கு செலுத்தினீர்கள், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். ஒவ்வொரு தொகுதியிலும் அவர்களுக்கு வாக்கு செலுத்தி அவர்களை வெல்ல வைக்கிறீர்கள், மந்திரி ஆக்கிறீர்கள், எம்பி ஆக்கிறீர்கள், நீங்கள் தோற்று போய் ஒரு முறை என் அன்பு மகள் ஜேக்கப் தேவதாஸ் அபிஷேக் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி நீங்கள் வெற்றி பெறுங்கள். எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி, எங்களின் வெற்றி உங்களின் வெற்றி. அடுத்ததாக என் அன்பிற்கினிய தங்கை
ஒட்டப்படாரம் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை அனுசியா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்த வேண்டும். என் அருமை சொந்தங்களே, ஒவ்வொரு தொகுதிக்கும் வந்து உங்களை சந்தித்து வாக்கு கேட்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் ஒரு மகன்தான் இருக்கிறேன். 234 தொகுதியிலும் நானே போய் வாக்கு சேகரிக்க நாட்கள் பத்தவில்லை. மற்றவர்கள் போல ரோடு ஷோ போடுற ஆள் இல்லை. நான் புரிந்து கொள்ளுங்கள். நான் என் கருத்தை கத்தி 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 கடத்துவேன். கையை காட்டி கொண்டு போறவன் இல்லை, கையை காட்டி கொண்டு போறவன் இல்லை, கருத்தை கடத்துகிற புரட்சியாளன், கருத்தியல் புரட்சியாளன். நான் கோடிகளை கொட்டி அரசியல் செய்ய வந்தவன் அல்ல. உன் மகன் உயர்ந்த கொள்கையை கொட்டி உயர்ந்த கொள்கையை முன்னிறுத்தி அரசியல் செய்ய வந்த மகன். அதை போல திருச்செந்தூர் தொகுதியிலே போட்டியிடுகிற என் அன்பு தங்கை ஒபிலியா அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கை செலுத்தி வெற்றி பெற வேண்டும். திருத்தி எழுதுங்கள். திருச்செந்தூர் முருகன் தளத்தில் இருந்து தமிழ்நாட்டு அரசியல் திருந்தியது மாறியது என்று எழுதுங்கள். அவன்தான் சூரனுக்கு எதிராக போர் செய்த வீரன். அவன்தான். அவனிடத்தில் இருந்த அநீதிக்கு எதிராக போரை செய்யுங்கள் என் உடன் பிறந்தார்களே. எளிய மகள் என் தங்கை அபிலியாவுக்கு வாக்கு செலுத்தி ஓட்டு போடுங்கள். ஒபிலியாவுக்கு வாக்கு செலுத்தி வெல்ல வையுங்கள். எளிய பிள்ளைகள் எங்களை வெல்ல வைத்து வரலாற்றை மாற்றுங்கள். திருவைகுண்டம் தொகுதியிலே போட்டியிடுகிற அன்பு மாப்பிள்ளை சண்முக சுந்தரம் அவர்களுக்கு நீங்கள் வாக்கை செலுத்தி வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு வேண்டுகிறேன். உயிருக்கினிய உடன் பிறந்தார்களே, உலகில் பெருமையோடு வாழ்ந்த என் இன சொந்தங்களே, உங்களிடத்தில் உங்கள் அன்பு மகன் வேண்டுகிறேன். காலம் உங்களுக்கு மிகச்சிறந்த கடமையை தந்திருக்கிறது. திமுக வெல்வது ஒரு செய்தி. கீதா ஜீவன் வென்றார் என்றால் வென்றார், அவ்வளவுதான். பலமுறை நின்றார், வென்றார். அதற்கு முன்பு எங்கள் ஐயா பெரியசாமி நின்றார், வென்றார். மற்ற தொகுதி ஒட்டப்படாரத்தில் அவர் வென்றார், இவர் வென்றார். திருச்செந்தூர் இவர் வென்றார், செய்தி. ஆனால் உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வென்றார். வரலாற்றில் மாபெரும் புரட்சி, சரித்திரத்தில் மகத்தான சாதனை. எளிய பிள்ளைகள், எங்கள் பிள்ளைகள் நின்றார்கள். ஓட்டுக்கு ஒத்தரவாய் கொடுக்கவில்லை, இலவச அறிவிப்புகள் இல்லை. ஆனால் உயர்ந்த கருத்தை பூமியில் விதைத்து, மண்ணை விதைத்து, மக்கள் நலன் சார்ந்த அரசியலை முன்னிறுத்தி வென்றார்கள். அப்ப என்ன வரும்? ஓட்டுக்கு காசு கொடுத்தால் தான் வெல்ல முடியும் என்ற நிலை இருந்தால், பணம் இருப்பவன் தான் அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை இருந்திருந்தால், என் அருமை பெற்றோர்களை, என் அன்பு தம்பி தங்கைகளை, சற்று காலத்திற்கு முன்னாடி போருங்கள். அந்த நிலை இருந்திருந்தால் நம் தாத்தன் காமராஜன் வந்திருக்க முடியுமா என்று யோசிங்கள். நம் தாத்தன் கக்கன் வந்திருக்க முடியுமா? நம் தாத்தன் ஜீவானந்தம் வந்திருக்க முடியுமா? அந்த நிலை இருப்பதால் தான் உன்மகன் சீமான் இதுவரை வர முடியவில்லை. ஒளி கேடுகட்ட பணநாயகத்தை வீழ்த்து, மாண்புமிக்க ஜனநாயகத்தை மலரச் செய். பணம் இருப்பவன் தான் அரசியலையும் முடியும் என்கிற நிலையை தீ வைத்துக் கொடுத்து, மக்களுக்கு தன்னலமற்று சேவை செய்ய வேண்டும் என்கிற மனம் இருப்பவனும் அரசியல் செய்ய முடியும், வெல்ல முடியுங்கிற தீர்ப்பை மாற்றி எழுது. உன் ஒற்றை விரலால் உலகம் திரும்பி பார்க்கிற சரித்திரத்தை தூத்துக்குடியிலே, திருச்செந்தூரிலே, ஒட்டப்படாரத்திலே, திருவைகுண்டத்திலே எழுது. என் அன்பு மைத்துனன் சண்முக சுந்தரம் அவர்களை வெற்றி பெற செய்து நீங்கள் வெற்றி பெறுங்கள். புரட்சி என்பது ஓர் தலையில் மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவும், இலக்கை வென்றாவும். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. உங்கள் அன்பு பிள்ளைகள் வெல்க, வெல்க, வெல்க. நாம் தமிழர். வெல்ல போறான், அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். கத்தி கூட்டத்துக்கு பச்சை மட்ட தூக்கி வாரான். மிச்ச வீதி திராவிடத்தை பிச்சு எறிய காட்டான் வாரான். சாதி மோகம் விட்டு ஒளிய கத்தி கத்தி செத்து வாரான். பத்தி எரியும் நாட்டுக்குள்ள பச்சை மண்ண மீட்டு வாரான். பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான், அடங்கானலாய்
கொடுத்த ஒன்னு சாத்தி எடுக்க வீரன் வாரான். வேர்த்து வடியும் ஓனா எல்லாம் பார்த்து நடுங்கி வாயமில்ல. துரோகம் செஞ்ச கழகம் எல்லாம் சேர்த்து வச்சு செய்ய போறான். பாட்டன் பூட்டன் மாறி இல்ல இறக்கம் எல்லாம் காட்ட மாட்டான். அவன பேரன் வாரான், போர்க்களமாக்க போறான். அடங்கானலாய் வாரான், அதகளம் பண்ண போறான். அவன பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான். அவன பேரன் வாரான், விவசாயி வெல்ல போறான். அடங்கானலாய் வாரான், விவசாயி வெல்ல போறான்.